அடுத்து சைட் ஜம்ப் 30 செகண்டுக்கு. ரெடி கோ. அடுத்து 1500 மீட்டர் ரன். நெக்ஸ்ட் வெயிட் லிஃப்டிங். நெக்ஸ்ட் ஷார்ட் புட். வெர்டிகல் ஜம்ப். Work more. அடுத்து punching method. Right. ஒரு வழியா எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, நீயும் முடிச்சிட்டியா என்ன? ஆமாம். ஒரு நிமிஷம். ஆமாம், நீ எதுக்காக டெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட? என்ன? அதாவது நீ ஒரு சைபார்க்கு, அதனால் நீ உன்னோட டேட்டாவே கொடுத்துருக்கலாம். சரி, ஏதோ ஒன்று. டெஸ்ட்லாம் எப்படி போச்சு? ரிட்டர்ன் அப்புறம் ஃபிட்னஸ் டெஸ்ட் இது ரெண்டுமே ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஓ, அப்படியா? அப்படின்னா ஜேனோஸ், நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வரப்போகிற பாரு. இப்போ நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். 70 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே நம்ம பாஸ்ன்றதுக்கு அர்த்தம். அப்புறம் அந்த ரிட்டன் டெஸ்ட் அது ரொம்பவே ஈஸி. யார் வேணாலும் அதில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாம். இதில் நான் கிளாஸஸ் ஹீரோவாக செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. கிளாஸ் எஸ்ஸா? அது என்னது? அதாவது இந்த ரேங்கிங் வச்சு தான் ஹீரோஸை குறிப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், உங்களோட ரிசல்ட்? இதை பார்த்தா அப்படின்னா கிளாஸ் எஸ். நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த பாண்டோட சைஸ் என்னோடதை விட பெருசாக இருக்குது. நீங்கள் கலக்கிட்டீங்க சென்சே. சரி, அவங்க இன்டர்வியூ அப்போ உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? இன்டர்வியூவா? உங்ககிட்ட நாங்கள் கடைசி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு மிஸ்டர் ஜெனோஸ். இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல சில கெட்டவங்க இருக்கிறதா நாங்கள் சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க தன்னைத்தானே ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லிக்கிறாங்க. எங்களோட விசாரணையில் நாங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடமே மொத்தமாக தரமட்டமாக இருந்தது. அதுவும் பயங்கரமான ஃபயர் பவர் வச்சு. இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னா இதுதான் காரணம் போல. அதனால தான் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உங்களை தொல்லை பண்ண விரும்பல போல. சென்சே? ஆமாம், ஆஃப்டர் ஆல் ஒரு கிளாஸ் ஹீரோ சரி மாறினேன். அதுவும் எத்தனை பாயிண்ட்ஸில் தெரியுமா? வெறும் 71. அப்படியா? அப்படின்னா மேலே இருக்கிற எழுத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அப்போ இது உண்மையாகவே வீணா போனவனை இதை அனலைஸ் பண்ணாதடா. மேபி இது மிஸ்டேக்காக இருக்கலாம். நான் வேணா அங்கே போய் இதை பற்றி கேட்டு பார்க்கட்டா? இல்லை, நீ ஒரு ஆணியை பிடுங்க வேணாம். மிஸ்டர் சைத்தமா,